மத்திய அரசு பொதுமக்களோட நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருது. அந்த வகையில் அடல் பென்ஷன் யோஜனா கணக்குல முதலீடு செய்யறது மூலமா ஓய்வுக்கு பின்னாடி நீங்க ஓய்வூதியம் பெற முடியும். அதாவது இந்த திட்டத்துல 18 வயசுல இருந்து ஒரு நாளைக்கு 7 ரூபாய் மட்டும் சேமிச்சீங்க அப்படின்னா ஓய்வுக்கு பின்னாடி உங்களுக்கு ஓய்வூதியமா 5000 ரூபாய் கிடைக்கும். அதாவது இந்த ஏபிஒய் திட்டத்துல சந்தாதாரர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்திர ஊதியத்தை உறுதி செய்து, அதாவது இந்த ஏபிஒய் திட்டம் அப்படிங்கிறது என்பிஎஸ் கட்டமைப்பு மூலமா ஓய்வூதிய நிதி ஒழுங்கமைப்பு முறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால நிர்வகிக்கப்படுது. இந்த திட்டம் சந்தாதாரர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை உறுதி செய்யுது. மாதாந்திர ஓய்வூதியம் அப்படின்னா மாதத்துக்கு 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அவங்க செய்கிற முதலீட்டோட அளவு கால அளவை பொறுத்து இறுதி ஓய்வூதிய தொகை பார்த்தீங்கன்னா மாறுபடும். 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்குமான எந்த குடிமகனுமே இந்த திட்டத்தில் இணையலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 7 ரூபாயை சேமிச்சிங்க அப்படின்னா மாத கடைசியில் உங்களுக்கு 210 ரூபாய் கிடைக்கும். 60 வயசில் நீங்கள் ஓய்வு பெறும்போது 5000 ரூபாய் உங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்க 25 வயசுல இந்த ஏபிஒய் கணக்கை திறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு ஓய்வூதியமா 5000 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா மாதம் நீங்க 377 ரூபாய் பங்களிக்கணும். ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா 5000 ரூபாய் பெறக்கு தேவையான மாதாந்திர பங்களிப்பு பார்த்தீங்கன்னா வயதுக்கு ஏற்ப அதிகரிக்குது. அதுவே நீங்க 30 வயசுல இந்த ஏபிஒய் கணக்கை தொடங்கி உங்களுக்கு 5000 ரூபாய் ஓய்வூதியமா கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட மாதாந்திர பங்களிப்பு 577 ரூபாயாவும், 35 வயசுல நீங்க கணக்கு தொடங்குறீங்க அப்படின்னா மாதாந்திர பங்களிப்பு 902 ரூபாயாவும் இருக்கும். ஓய்வுக்கு அப்புறமா 1000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 18 வயசுல இருந்து 42 ரூபாய் மாதமும், 30 வயசுல இருந்து 116 ரூபாய் மாதமும் நீங்க பங்களிப்பு செய்யணும். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலையான மாதாந்திர வருமான பாதுகாப்பை உறுதி செய்து அமைப்பு சாரா துறையில் இருக்க தொழிலாளர்கள் தங்களோட ஓய்வூதியத்துக்காக தானா முன் பணத்தை சேமிக்க ஊக்குவிக்கிறதையும் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நோக்கமாக வச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.